பாகற்காய் சாப்பிட்டால் சர்க்கரை குறையுமா? சர்க்கரை அதிகமாக இருக்கா? நான் போனோடனே பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், நான் இனிமே பாவக்காய் வச்சு தினசரி சாப்பிட்றேன். இது சர்க்கரை மருத்துவர் தினசரி கேட்கிற வார்த்தைகள். பாகற்காய் சாப்பிட்டா சர்க்கரை குறையுமா? இதற்கான அறிவியல் ஆதாரங்கள் இருக்கா? சர்க்கரைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் செய்யற முதல் வேலை பாகற்காய் வாங்கி அவிச்சு சாப்பிட்றதான். இது சரியான தீர்வா? பாகற்காயில சர்க்கரையை குறைக்கிறதுக்கு என்ன கெமிக்கல் இருக்கு? உண்மையிலே அது சர்க்கரையை குறைக்குதா அப்படிங்கிறத பத்தி அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட நான் உங்ககிட்ட பேச போறேன். சர்க்கரை மக்களுக்கு மிக முக்கியமான வீடியோ இது. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்களது ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை கடந்த 35 வருஷமா காரைக்குடியில் செயல்படுது. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனையில் வைத்தியம் பண்ணி நல்லா இருக்காங்க. நம்ம சேனல் பார்க்குற ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. டாக்டர், எனக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, ஆனா பல்லு பூரா ஆடுது, என்ன காரணம் சொல்லுங்களேன். இவருக்கான பதில சொல்லிட்டு அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போவோம். நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்படி சர்க்கரையினால் பாதிக்கப்படுற உறுப்புகள்ல மிக முக்கியமானது பல். பல்ல புடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஈரும் தாடையும் தான். நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஈரும் தாடையும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும். இதனால அதோட உறுதித்தன்மை குறையும். உறுதித்தன்மை இழந்துச்சுன்னா பல்ல ஆட ஆரம்பிச்சு பல் கொட்டிரும். இன்னைக்கு ஒரு தடவை நீங்க சர்க்கரையை பார்த்துட்டு எனக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கு, அப்புறம் ஏன் சார் பல்ல ஆடுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா சர்க்கரை தொடர்ச்சியான கட்டுப்பாட்டில் இருந்தா தான் பல்லுக்கு பிரச்சனை வராது. இதனால தான் எங்களுடைய ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனையில் பல்லுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. எங்கள் மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு புது சர்க்கரை நோயாளிக்கும் நாங்கள் பல் பரிசோதனை செஞ்சிருவோம். பல்லுல பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கான சிகிச்சையை அப்பவே தொடங்கிடுவோம். இந்த மாதிரி பல் ஆடினவங்களுக்கு இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணாதான் சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான சர்க்கரை நோயாளிகளுக்கு எங்கள் மருத்துவமனையில் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம். சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இந்த சர்ஜரி பண்ணுறதுனால சக்சஸ் ரேட் அதிகம். ஆயுசுக்கும் உங்கள் பல்லில் பிரச்சனை வராது. இதெல்லாம் தடுக்கணும்னா ஆரம்பத்திலே உங்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. எங்கள் சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துகிறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒரு 64 வயசு ஐயா, நான் இயற்கையோட வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இயற்கையோட வாழ்றது தப்பா? நிச்சயமா இல்ல. இயற்கையோட வாழலாம், இயற்கையோட இணைந்தே வாழலாம். ஆனா அறிவியலை புரியாம நான் இயற்கையோட வாழ்றேன் அப்படின்னு சொல்றதான் தப்பு. இன்னைக்கு நான் சொல்ற சம்பவம் இயற்கையும் முக்கியம், அறிவியலும் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தும். இந்த 64 வயசு ஐயாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் சர்க்கரை இருந்துச்சு. 2 பேரும் ஒரு நாள் என்கிட்ட வந்தாங்க. 2 பேருடைய சர்க்கரையோட அளவும் அதிகமாக தான் இருந்தது. நான் அவரை பரிசோதனை பண்ணி அவருக்கு மாத்திரையும், அம்மாவை பரிசோதனை பண்ணி அவங்களுக்கும் மாத்திரை எழுதி கொடுத்தேன். 2 பேரும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்து 3 மாதம் கழிச்சு 2 பேரும் வந்தாங்க. வந்தப்ப அம்மா மட்டும் பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் எழுதி வாங்கினாங்க. ஏன் ஐயாவுக்கு பார்க்கலையான்னு கேட்டேன். இல்லை சார், எனக்கு மாத்திரை சாப்பிட்றதுலாம் நம்பிக்கை இல்லை, நான் இயற்கையோட வாழ போகிறேன், தினசரி பாவக்காய் சாப்பிட்றேன், வெந்தயம் சாப்பிட்றேன், ஆவாரம்பூ சாப்பிட போகிறேன், எனக்கு மாத்திரை மேலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு வேண்டாம், பட் என் மனைவிக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால அதுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்கயான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்கவும் 2 பேருமே வருவாங்க. ஐயாவும் சர்க்கரை பார்ப்பாங்க, அம்மாவும் சர்க்கரை பார்ப்பாங்க. அம்மா மட்டும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க, ஐயா என்கிட்ட அதை பத்தி பேச மாட்டாரு. இப்படியே ஒரு 3-4 வருடங்கள் போய்கிட்டே இருந்தது. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, சர்க்கரை அவருக்கு கட்டுப்பாட்டில் இல்லை, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் சார், இதுக்கு மேல நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படியே ஒரு 3-4 வருஷங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஐயாவை கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கு மூச்சு விட சிரமமா இருந்துச்சு, கைகாலெல்லாம் வீக்கம் இருந்தது. அவருக்கு சில பரிசோதனைகள் பண்ணி பார்த்தோம். சர்க்கரைனால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நான் நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப அந்த ஐயாவோட பரிசோதனை முடிவுகள்லாம் வந்துருச்சு. அது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அவருடைய யூரியாவோட அளவு 86 இருந்துச்சு. கிட்னியோட செயல்பாட்டுக்கான கிரியேட்டினின் டெஸ்ட் 5.6 இருந்துச்சு. இது நார்மலா இருக்க வேண்டியது 1 மில்லிகிராம்.
அவருக்கு இசிஜி எடுத்திருந்தோம். இசிஜிலையும் சேஞ்சஸ் இருந்தது. அப்புறம் எங்கள் மருத்துவமனையில் இருக்கிற இருதய டாக்டர் வந்து பார்த்தாரு. அவருடைய இருதய செயல்பாடும் குறைஞ்சிருந்தது. அதாவது எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இஎஃப். அது வந்து 50க்கு கீழே போனாலே குறைவுன்னு அர்த்தம். இவருக்கு 38 தான் இருந்தது. அதாவது சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாததுனால அவருடைய இருதயமும் கிட்னியும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. உடனே அவருக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நாள்பட்ட கிட்னி பாதிப்பால் அவருடைய யூரியாவோட அளவு குறையல. அதனால டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலைமை. இப்போ 3 வருஷமா டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் டயாலிசிஸ் பண்ணாரு. இப்போ வீட்டிலேயே பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்ற மெத்தட் மூலமா வீட்டிலே பண்ணிக்கிறாரு. இப்போவும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது சொல்லுவார், தப்பு பண்ணிட்டேன் சார், உங்க பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லுவார். அவருடைய மனைவி இன்ன வரைக்கும் நல்லா இருக்காங்க. ப்ராப்பரா மாத்திரை சாப்பிட்றாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை பரிசோதனைக்கு வந்துருவாங்க. சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. வர்றப்ப நான் கேட்பேன், ஐயா எப்படி இருக்கிறாருன்னு. இருக்கிறார் சார், டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சலிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஆவாரம்பூ, அருகம்புல் ஜூஸ், வெந்தயம் இது சாப்பிட்றது தப்பு இல்லைங்க. அதான் பிரதான வைத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு மாத்திரையை நிப்பாட்டுறது தான் மிகப்பெரிய தவறு. நீங்க மாத்திரையை சாப்பிட்டு சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அதோட சேர்த்து இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தப்பே கிடையாது. ஆனா அதுதான் வைத்தியம் அப்படின்னு நீங்க நினைச்சு சாப்பிட்டதான் இங்கே தப்பா போயிடுச்சு. இயற்கையை நம்புறது தப்பே இல்லை. இயற்கையை நம்பிக்கிட்டு அறிவியலை புறந்தல்றதான் மிகப்பெரிய தப்பு. நீங்க சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா, இல்ல ஆவாரம்பூ வெந்தயம் மட்டும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ பாகக்காய் சர்க்கரை குறைக்குமா குறைக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாகக்காய் சர்க்கரையை குறைக்கும். யாருக்கு குறைக்கும் அப்படிங்கிறதா முக்கியம். சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னு இருக்கிறவங்க, சர்க்கரை வந்த பின்னாடி கிட்னி இருதயம் பாதிச்சு இணை நோய்கள் பாதிப்போட இருக்கிறவங்க அப்படின்னு 3 நிலையா பிரிக்கலாம். சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உதவும். இதை நான் மறுக்கல. எந்த அளவுக்கு இது சர்க்கரையை கட்டுப்படுத்தும் அல்லது சர்க்கரை வரவிடாமல் தடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆதாரத்தோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களே போய் பார்த்து படிச்சே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சர்க்கரை வந்துருச்சு, சர்க்கரையோட அளவு 200, 300 அந்த மாதிரி வந்துருச்சு. சர்க்கரையோட இணை நோய்கள், அதாவது இருதய பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, கண்ணில பாதிப்பு இதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு பாவக்காய் மட்டும் தீர்வு இல்லை. சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டு அதோட ஒரு அட்ஜுவன்ட் தெரப்பி. எப்படி நம்ம சாப்பாட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றோம், கூட்டு வச்சு சாப்பிட்றோம், அது இல்லாமலும் சாப்பிட முடியும்ல. அந்த மாதிரி ஒரு உப உணவு தான் பாகற்காய். அது மெயின் உணவு கிடையாது. அதை வச்சே சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தப்பு. அதனால தான் சொல்றேன், நீங்க பாகற்காய் சாப்பிடுங்க, ஆனா மாத்திரை சாப்பிட்றத நிறுத்தாதீங்க. பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சர்க்கரைங்கிறது ஒரு இனிப்பு நோய். அதுக்கு நேர் எதிராக கசப்பை சாப்பிட்டா சர்க்கரை குறைஞ்சிரும், அப்ப பாவக்காய் சாப்பிட்டா சர்க்கரை குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கசப்புக்கு காரணம் பாகற்காயில் இருக்கிற சில ரசாயனங்கள். அந்த ரசாயனங்களோட பேர் என்ன அப்படிங்கறதை இப்ப நான் கொடுக்கிறேன். இது வந்து ஒரு பிளான்ட் இன்சுலின், தாவரத்துல இருக்கிற ஒரு இன்சுலின் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாகற்காய் சர்க்கரையை கட்டுப்படுத்தும். அதாவது சர்க்கரையை குறைக்கிறதுல ஓரளவுக்கு உதவி செய்யும். ஆனா தினசரி பாவக்காய் சாப்பிட்டு சர்க்கரையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நம்புறதா தப்பு. பாகற்காய் ஒரு உப உணவு தான். உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாச்சுன்னா அதற்கான காரணங்கள் வெவ்வேறானவை. ஒன்று, இன்சுலின் சுரப்பு குறைவா சுரக்கலாம். அப்படி சுரந்த இன்சுலின் சரியா வேலை செய்யாம போகலாம். அல்லது நம்ம உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால தான் சர்க்கரையோட அளவு அதிகமாகுது. ஒரு டாக்டர் உங்களுக்கு சர்க்கரைக்கு வைத்தியம் பண்ணும்போது எந்த காரணங்களால உங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்பதான் மாத்திரை கொடுப்பாரு. அப்பதான் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வர முடியும். இதுதான் அறிவியல். இந்த அறிவியலை நீங்க புறந்தள்ளிட்டு நான் பாகக்காய் சாப்பிட்றேன், சர்க்கரையை குறைக்கிறேன் அப்படின்னு நினைக்காம மாத்திரையும் சாப்பிடுங்க, உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிங்க, தினசரி உடற்பயிற்சியும் செய்யுங்க, பாகக்காயும் சேர்த்து சாப்பிடுங்க, தப்பே இல்லை. ஆனா பாகற்காய் மட்டும் சர்க்கரைக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல 91% சுகர் பேஷண்ட்டுக்கு தெரியாத ரகசியங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க.